87 லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்வதாக கூறப்படும் இந்த உலகத்தை தனக்கு மட்டுமே உரிமையானதைப் போல நினைத்து ஒரு உயிரினம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய மனித இனம். எத்தனை மலைகளையும் அறுக்கலாம், எந்த காட்டையும் அழிக்கலாம், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய குளங்களையும் தூர்க்கலாம், எவ்வளவு விளைநிலங்களையும் இல்லாதாக்கலாம், எந்த மரத்தையும் வெட்டி வீழ்த்தலாம், எந்த உயிரினத்தையும் கொடுமையாய் கொல்லலாம் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்றனர் மாந்தர்கள் என்பதற்கு பல்வேறு செயல்கள் சான்றாகிக் கொண்டிருக்கின்றன. இதோ இந்த மரத்தின் படுகொலையால் அதில் அடைக்கலம் புகுந்திருந்த எத்தனையோ பறவைகளும் சேர்ந்து கொலையுண்டு போவதை காணும்போது கல் நெஞ்சம் கூட கலங்கி போகும் என்பதே உண்மை. ஒவ்வொரு குச்சிகளாய் பொறுக்கி வந்து கூடுகட்டி அதில் சருகுகளால் மெத்தை அமைத்து இணையுடனும் குஞ்சுகளுடனும் கூடி வாழ்ந்த பறவைகள் கலங்கி கதறி குருதி திரைக்கும் வண்ணம் கொல்லப்படுகின்றன. அடை காத்த முட்டைகளையும் அதில் உயிர்த்த குஞ்சுகளையும் விட்டு பிரிய மனமில்லாமல் கூட்டுடன் மொத்தமாய் மரணித்த தாய்ப்பறவைகள் இறை தேடச் சென்ற தாயின் வரவுக்காய் சின்ன வாயினை அகலத் திறந்து பசியோடு காத்திருந்த போது கொடூரமாய் கொலையுண்ட குஞ்சு பறவைகள், வாயினுள் நிறைத்த உணவோடு வந்து இரையூட்ட குஞ்சுகளை தேடி வட்டமிட்டு வட்டமிட்டு கூக்குரலிடும் தாய்ப்பறவைகள் என மொத்த துயரத்திற்கும் காரணமாகி போனது இந்த மரத்தின் அழிப்பு. ஒரு உலுக்கு உலுக்கி விட்டு முட்டி தள்ளி இருந்தால் கூட ஒற்றை பாவம் மட்டும் சேர்ந்திருக்கும். ஆனால் நொடிப்பொழுதில் மரத்தை பிடித்து தள்ளி பறவைகளை துள்ள துடிக்க கொலை செய்த இத்தகைய பாவத்திற்கு எந்த கங்கையிலும் தீர்வில்லை என்பதே உண்மை.